ஐயா வணக்கம். இன்னைக்கு காத்தவராயன் கோயிலுக்கு வந்திருக்கேன். சரிங்க ஐயா. இந்த காத்தவராயன் கோயில் இன்னைக்கு என்ன நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு? இன்னைக்கு நடக்கிற நிகழ்ச்சி பேரு காத்தவராயன் கழுவேற்றல். காத்தவராயன் கழுவுல ஏறி மீண்ட கதை. அதாவது கைலாசத்துல பார்வதி பரமேஸ்வரனுடைய அவங்க வாழ்ந்து வர்றாங்க. பரமேஸ்வரன் எல்லா ஜீவராசிகளுக்கும் படி அளந்து வர்றார். அப்ப பார்வதி தேவி கேட்குறாங்க, நீ எல்லா ஜீவராசிக்கும் தவறாம படி அளந்து வர்றீங்களான்னு கேட்குறாங்க. அதுல என்ன சந்தேகம்? நான் அது மாதிரி எல்லா ஜீவராசிக்கும் அளந்துட்டு வரேன்னு சொல்றாரு. ஒரு நாள் அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, ஒரு எறும்பை எடுத்து ஒரு சின்ன சிமிழ்ல ஒரு டப்பாவில் போட்டு அதுக்குள்ள அடைச்சு அத முந்தானையில முடிஞ்சு அவருடைய படியளத்துல பரிசோதனை பண்றாங்க. நம்பாம அப்ப அவரு போய் படி அளந்து வர்றப்ப எல்லா ஜீவராசிகளும் அளந்துட்டீங்களான்னு கேட்க, அதுல என்ன சந்தேகம்? அளந்துட்டேன்னு சொல்ல உடனே தன்னுடைய முந்தானையில முடிஞ்சிருந்த அந்த சிம்பிளை எடுத்து திறந்து பார்த்தா அந்த எறும்பு வந்து அரிசி குருணைய கவ்வி இருந்தது. ஆகா, அந்த அம்மா வந்து ரொம்ப வெக்கி போயிட்டாங்க. அப்ப கேட்டாரு, என்ன பெண்ணே இது அப்படின்னா, இல்ல நீங்க படி அளக்கிற தகுதியை நான் பரிசோதனை பண்ணேன் அப்படிங்க. சாதாரண மானிட பெண்ணுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்தா பரவாயில்ல, என்னோட உலகத்துக்கே படி அளக்கிற பரமேஸ்வரனையே சோதிக்கிறேன்னா உனக்கு அந்த சந்தேகம் வந்தது நியாயம் இல்ல, அது தோஷம் தான் அப்படிங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேக்குறாங்க. 60 யோஜனை நீளம் 60 யோஜனை அகலம் உள்ள நந்தவனத்தை இந்த கைலாசத்துல உருவாக்கி மலர்களையும் கனிகளையும் உருவாக்கி அந்த மலர்களை எடுத்து சிவ பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த தோஷம் தீரும்னு சொல்றாங்க. அந்த நந்தவனத்தை காக்கும் பொருட்டாக காத்தவராயன் பிறக்கிறாரு. எப்படின்னா, எனக்கு ஒரு மகனை கொடுங்கன்னு அவர் கேக்குது. அந்த அம்மா அவரு மான் ரூபம் எடுக்கிறாரு, இது மான் ரூபம் எடுக்குது. மானு இணைஞ்சு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த அவர் தான் காத்தவராயன், மான் வயிற்றுல பிறந்தவர். அவர் என்னையே பிறப்பிச்சிங்கன்னு அவர் கேட்கும் போது தாய் தப்பனை பார்த்து கேட்கிறாரு, இந்த நந்தவனத்தை காத்துட்டு வா அப்படிங்கும் போது அவர் அந்த சீர சிறப்பமா காத்து வர நாளையில பூக்கள் குறையுது. காத்தவராயனுக்கே தெரியாம தேவலோக கன்னியர்கள் வந்து இரவு வேலையில நூலேணி வழியா வந்து இந்த பூ எடுத்துக்கொண்டு பார்வதி தேவி கொடுக்கறாங்க தெரியாம. ஆமா, அப்ப அது காத்தவராயனுக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்ப அவர் அதை கண்டுபிடிக்கிறாரு. இரவு வேலையில வந்து சோதனை போடுறாரு. இவங்க வந்து நிலா வெளிச்சத்துல அந்த பெண்கள்லாம் 7 பேரும் 7 குடல நிறைய பூ எடுத்து வச்சுட்டு மலர்களை எடுத்துட்டு ஒரு குடலையில வச்சுட்டு நிறைச்சு வச்சுட்டு அங்க இருக்கிற தெப்ப குளத்துல நீராடுறாங்க. அங்க யாரும் இல்ல, இரவு வேலைங்கிறதுனால அந்த பெண்கள்லாம் தன்னுடைய சேலையெல்லாம் ஒரு மூட்டையா செஞ்சு ஒரு குளத்தங்கரையில வச்சுட்டு நீராடுறாங்க. இவர் பாக்குறாரு, அந்த 7வது கண்ணியினுடைய அழக பார்த்து மையல் கொள்றாரு. அந்த புடவை தூயில எடுத்து ஒரு மரத்துல ஏறாரு, பின்னாடி அந்த பெண்கள்லாம் தேடி பாக்குறப்ப இவர் இங்க இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அது அந்த விஷயம் வந்து சிவபெருமானுகிட்ட புகாரா போகுது. அவர் வந்து பாக்குறாரு, நந்தவனத்தை காப்பாத்தான் உன்னை வச்சேன், நீ வந்த பெண்களை வந்து இது மாதிரி அவமானப்படுத்துறது நியாயம் இல்ல அப்படின்னு அவர் தலை குனிஞ்சு நிக்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, எந்த பெண் மேல நீ ஆசைப்பட்டியோ அந்த பெண்ணின் பொருட்டாக பூமியில பிறந்து கழிவில் இருப்பாய் போ அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப பார்வதி தேவி கேக்குறாங்க, நம்ம புள்ள கழிவில் இருப்பாய்னா ஒரு டைம் சொல்லுங்க, என்ன வாழ்க்கை பூரா கழுவுல இருக்க முடியுமாங்க? அப்ப மகனின் பொருட்டு நீ பறிஞ்சு பேசினால உனக்கு நான் சாபம் விடுறேன், நீ கருமாளி பாய்ந்து காஞ்சிபுரத்தில் பிறப்பாய் போயின்னு அவங்க சொல்றாரு. கருமாளினா இடுப்பு கீழே பாறையாகவும் இடுப்பு கீழே வந்து பெண்ணாகவும் இருக்க முடியாத ஒரு தகுதி சிவன் கொடுக்கிறாரு. சிவன் வந்து பார்வதிக்கு சாபம் கொடுக்கிறாரு. காத்தவராயனுக்கும் அங்க இருக்க அந்த பெண்களை நோக்கி சொல்றாரு, என்னதான் ஆம்பளைங்க இல்லாத வேலையா இருந்தாலும் இந்த மாதிரி நிர்வாணமா நீங்க குளிச்சது அது பாரம்பரியத்துக்கு நியாயம் அல்ல. அதனால நீங்க எல்லாருமே பூமியில பிறந்து உங்க ஆசாபாசங்கள்லாம் தீர்த்துக்கிட்டு அந்த பூமியில உள்ள உலகியல் படி உங்க விருப்பத்தை நிறைவேற்றிட்டு திரும்பி நீங்க கைலாசம் வாங்க அப்படின்னு அவர் வந்து எல்லாத்துக்கும் சாபம் கொடுக்கறாரு. எல்லாரும் அவங்களுக்கு விட்டபடி எல்லாம் பிறக்கிறாங்க. காத்தவராயன் வந்து கம்பரசம்பேட்டையில பிறந்து அக்ரகாரத்துல பிறந்து திருவரங்கப்பட்டியில வளர்றாரு. ஆரியமாலை வந்து பிச்சாண்டார் கோயில் அக்ரகாரத்துல சோமாசிப்பட்டர் மகளா பிறக்கிறாரு. அந்த பெண் வந்து இவருக்கு மாதம் மகதான் வருது. பின்னாடி முறையை பார்க்கும்போது அப்படிதான் வருது. அவர் சிறை எடுக்கிறாரு. அப்புறம் இங்க திருக்கல்யாணம் இந்த இடத்துல நடக்குது. இரவு வேலையில திருக்கல்யாணம் நடக்குது. சிவபெருமான் 33 கோடி தேவர்களும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க.
அவர் பூமி மார்க்கமா வந்துட்டு போனதுனால தான் இப்ப அவர் அந்த இடம் பாதாளேஸ்வரர். சொல்றோம். ம். அப்ப பின்னாடி ஒரு தேடப்படும் குற்றவாளி ஆகி ம். ராஜா கிட்ட வந்து விசாரணைக்கு போகும்போது ம். அவர் நியாயத்தை சொல்றாரு. அப்ப நான் சிறை எடுத்து மாமன் மகதானே கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்றாரு. நான் அதுக்காக வரல, ம். ஈஸ்வரன் எங்களுக்கு இட்ட அந்த சாபத்தை தீர்க்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ம். அவர் வந்து நான் கழுவுல ஏறி இறங்கணும்னு சொல்றாரு. ம். அவர் விருப்பப்படி இந்த கழுவு மேடை வந்து ஆசாரியார் குத்தர்களை வந்து உருவாக்கி எங்க பாச்சூர் மேடையில உருவாக்குறாங்க. ம். சுவாமி கழுவேறி 3 நாள் தூண்டில தொங்குறாரு. ம். 3 நாள் தொங்குறாரு. அங்கே வந்து அந்த மான்பிடி மங்கலத்துல ம். நல்லதங்கங்கிற பெண் வந்து அந்த 7 கண்ணியில ஒருத்தி வந்து தங்கை முறை அப்படிதான் வருது. மாரியம்மலை தவிர மற்ற எல்லாம் தங்கை முறையா தான் கொண்டு வர்றாங்க. அந்த பொண்ணு வந்து மோர் கொடுக்குது, ஆசீர்வாதம் வாங்குது. 3 நாள் வரைக்கும் யாரும் வரல, எல்லாரும் மறைஞ்சிருக்காங்க, இவருக்கு தெரியல. அப்ப ஆரியன்கிற ஒரு குரூப் வந்து காசில இருந்து வர்றாங்க. அவர் சிவபெருமானோட ஏவலாளர். அவங்க வரும்போது சொல்றேன், ஏன் அப்படி தொங்குற அப்படிங்கும் போது, நான் 3 நாளா தொங்குறேன், பார்வதி பரமசிவன் வந்து எனக்கு காட்சி கொடுக்கல, அதனால என் உயிர் துடிக்குது, கழுத்துல வெட்டிடுறேன், கருணை கொலை செஞ்சிரு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பார்த்தாங்க, சரி இந்த பையன் இவ்வளவு கஷ்டப்படுறதை விட கருணை கொலை செஞ்சலான்னு கத்தியில எடுத்து வீசுறாரு அந்த ஆரியம். அந்த கத்தி வந்து சுவாமியினுடைய கழுத்துல பட்டோன்னு அப்படியே ரோஜாப்பூ மலையாக. இதுதான் முக்தியினுடைய முடிவுரை. அப்புறம் காமாட்சி அம்மன் எல்லாம் பிரசன்னமாகி அவர் அதுல இருந்து மீட்டு எடுத்து மடியில வச்சு அவர் தடவி கொடுக்குறாங்க. காமாட்சி அம்மன் காத்தவராயனுக்கு பச்சை மேனியை கொடுக்குறாங்க. அதாவது உயிரில் உடம்பு அடங்கி நித்திய தகுதிங்கிறதுக்கு பச்சை நிறம், பச்சை மேனி. இப்ப அதனாலதான் திருமால பச்சை மால்ங்கிறது. அதே மாதிரி கல்யாணம் காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா முளைப்பாரி வைக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் அந்த ஓமானம் தான் பத்திரக்கா தான் வச்சிருக்காங்க. இப்படி சுவாமி கழுவுல ஏறி மீண்டு ஜீவ முக்திக்கு இவர் சாட்சியாக மாறுறாரு. அது இந்த உலக மக்களுக்கு தெரியணுங்கிறதா தான் இன்னும் ஒரு கதையை பாடுறோம். சரி சரி, இதான் அதனுடைய வரலாறு. நல்ல கோலாகலமாக இருக்குது. அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, பசங்கள்லாம் வந்திருக்கிறாங்க. இந்த இளைய தலைமுறைக்கும் இந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறதுக்காக காத்தவராயன் வந்து எல்லாத்துக்கும் அருள் புரியணும். இது வருடோடும் சிறப்பாக நடக்கணும். இதை நடத்தக்கூடிய இந்த குடும்பத்தாரும் பக்தர்களுக்கும் காத்தவராயன் நல்ல ஆயுளையும் நல்ல வருமானத்தையும் நல்ல இயற்கை நல்ல மழை பொழியணும். அவர்களுக்கு செல்வங்கள் நல்ல விளை வேண்டும், வேளாண்மையும் அதாவது விவசாயம் செழிக்க வேண்டும் என்று காத்தவராயனை வேண்டிக் கொள்கிறோம். அந்த அன்னதானத்தை